ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ஸ்வான் வித் அ ஸ்பெல், அதாவது மந்திரக்கோல் மந்திரத்தோட. ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மேஜிக்கல் நிறைஞ்ச மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் தான் இது. இது நைட்ல பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப கிராண்டாவும் இருக்குமா. ஓகேயா, இந்த ஸ்கூலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு மேஜிக்கல் ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏறணும் அப்படின்னா நம்ம டைரக்டா இந்த மேஜிக்கல் ஸ்கூலுக்கு வந்துருவோம். இந்த மேஜிக்கல் ட்ரெயின் யார் கண்ணுக்குமே தெரியாதான். மந்திரம் குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மேஜிக்கல் ட்ரெயின்ல ஏறுறதுக்கே வாய்ப்பு. அங்க ஏறின பிறகு இவங்க ஸ்கூல் பக்கத்துல சுத்தி தண்ணியா இருக்கு இல்லையா, அவங்கள சுத்தி ஒரு கடல் தான் இருக்கு. அந்த கடல்ல இவங்க ஒரு படகுல போறாங்க. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி போறாங்க. போனோன்னு அன்னைக்கு நைட்டு போய் சேர்றாங்களா. சேர்ந்தோன்னு நைட்டு தான் இவங்களுக்கு அந்த மேஜிக்கல் ஸ்கூல் இல்லையா, ஸோ நைட் தான் கிளாஸ் நடக்கும். அன்னைக்கு நைட் வந்தோன்னே எல்லாரும் அவங்களோட பேகேஜஸ் எல்லாம் அவங்க ரூம்ல வைக்கிறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க பெட் அனிமல்ஸோட வரலாம். ஏன்னா இவங்களுக்கு வீட்டுல இருந்து லெட்டர்ஸோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறதுக்கும் ஒவ்வொரு பெட் அனிமல்ஸ் அலவுடு. ஸோ அதனால பெட் அனிமல்ஸ்க்கு கேஜோட பெட்டு அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் செப்பரேட்டா சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஹால்ல மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா ஸ்கூல்லையும் வெல்கம் பண்றது கிராண்ட் செரிமனியா பண்ணாங்க. அப்போ நிறைய டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் புதுசா இருந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் டைனிங் ஹால், பெரிய டைனிங் ஹால்ல ஒண்ணு கூடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல், என்னென்ன மாதிரி சீக்ரெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கிளியரா புரிய வச்சுட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னு மீட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இந்த ஸ்கூல்ல எப்படி இருக்கு, என்னெல்லாம் பக்கத்துல இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியே கிளம்பி போனாங்க. போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியில சுத்தக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரூலா வச்சாங்க. அப்புறம் டீம்ஸ் பிரிச்சாங்க. வந்த அன்னைக்கு 4 டீம் பிரிச்சாங்க. அது இவங்க போட்டிருக்க ஹேட் தான் அந்த டீம் செலக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்படி டீம் செலக்ட் பண்ணோன்னு ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபயர், வாட்டர், ஏர் அண்ட் ஃபாரஸ்ட், இதுதான் அந்த டீமோட நேம்ஸ். இதுல இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் வாட்டர் டீம். ஸோ இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து எல்லாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஸ்கூல்ல எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் செரிமனி கேம் செரிமனி தான். சரி, அந்த கேம் ரூல்ஸ் புக் எல்லாம் எடுத்து படிச்சு இந்த ஸ்கூலை பத்தி ரூல்ஸ், கேம்ஸை பத்தி ரூல்ஸ் எல்லாமே இந்த மேஜிக்கல் புக்ல இருக்குமா. ஸோ இந்த புக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குமா. அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா கேம்க்கு முன்னாடி கொஞ்சமாவது எங்களுக்கு மேஜிக் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதனால ப்ரொஃபசர் டிங்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் செஷனை எடுக்க ஆரம்பிச்சாரு. எப்படி மேஜிக் பண்ணணும், எப்படி வாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு அந்த டீம்ல இருந்து செலக்ட் பண்ண எல்லாருமே கடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு வாட்டர் பேஸ்ட் கேம். கடல்ல 2 பேரு மயக்கமாயி விழுந்துருவாங்க. அந்த மயக்கமாயி விழுந்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது கேமே. சோ யாரு ஃபர்ஸ்ட் குயிக்கா டைம்ல காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு இந்த கேமை ஜட்ஜ் பண்றதுக்கு சீ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு தான் இந்த கேமை ஜட்ஜ் பண்ண போகுது. சோ எல்லா டீம் மெம்பர்ஸும் அந்த படகுல ஏத்தி கொண்டு போய் நடு கடல்ல அந்த சீ ஹார்ஸ் யாரு செலக்ட் பண்ணதோ ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர தூக்கி போட்டுடும் கடலுக்குள்ள. அந்த டீம் மெம்பர்ஸ் தான் சேர்ந்து அவங்களோட டீம் மெம்பர் யார் கடலுக்குள்ள இருக்காங்களோ அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வரணும். இதுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கால ஹூக்லி, அவ ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தா, எப்படி இவன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவானா ஜோஹான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேன்னு அவ மட்டும் இல்ல, டோட்டல் ஸ்கூலே வாசல்ல வெயிட் பண்ணுது. ஏன்னா யாரு ஃபர்ஸ்ட் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்களோ அவங்க அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ் மூலியமா தான் ஸ்கூலுக்குள்ள வருவாங்க. அப்ப தெரிஞ்சு போயிடும் இல்லையா எந்த டீம் வின்னு. அந்த டீமுக்கு நிறைய கிரெடிட் ஸ்கோரும் கிடைக்குமா. உடனே ஜோஹான் என்ன பண்ணா, வாட்டர் டீம்ல இருந்து அவன் டக்குன்னு எமர்ஜ் ஆகி உள்ள விழுந்த சோனாவை கண்டிப்பா காப்பாத்தி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டான். அவன் சின்ன பையன் தான், இருந்தாலும் அவனுக்கு மேஜிக்கல் பேக்ரவுண்ட் நிறைய தெரிஞ்சனால அவன் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் ஃபயர் டீம்ல சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணா, ஒருத்தரை மட்டும் கூப்பிடாம 2 பேரை கூட்டிட்டு வந்தான். ஏன்னா அதர் டீம் ஃபாரஸ்ட் டீம்ல உள்ள பொண்ணையும் கூட்டிட்டு வந்தான்.
அதுக்கப்புறம் இவங்க வந்து வின் பண்ணது, அதாவது 2 பேர் வின் பண்ணாங்க. ஒருத்தர் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டாங்க, இன்னொருத்தர் வந்து 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, ஒருத்தர் அப்படியே டீம் மெம்பரை கடலுக்குள்ளேயே விட்டுடாம, அதனால 2 பேருக்கும் அவங்க ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க மேஜிக் ஸ்கூல். உடனே இவங்க வின் பண்ண டீம்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, பக்கத்துலயே ரிவர் இருக்கு இல்லையா ஸ்கூல் பக்கத்துல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து எப்படி எல்லாம் போச்சு, எப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்க நிறைய தந்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தது டம்பிள்டோர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டோர் வந்து அவங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இங்க நிறைய வந்து அமானுஷ சக்தி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போராடுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்டோர் வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையாயி அவங்க மேஜிக்கல் வாண்டை யூஸ் பண்ணி, அந்த மந்திர கோலை யூஸ் பண்ணி அவங்க டிஃப்ரெண்டா கத்துக்கிட்ட விஷயத்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் மந்திரம் மட்டும் கத்துக்கிட்டா போதுமா, கோல் வச்சு நம்ம மருந்துகளையும் சிலதை கத்துக்கணும் இல்லையா, அதனால என்ன விதமான மருந்து யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த மருந்தையும் வச்சு அவங்க கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த ப்ரொபோர்ஷன்ல கரெக்டா எவ்வளவு அளவு எடுக்கணும், என்ன பண்ணணும், ஏன்னா தப்பான ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த மருந்து வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடும் இல்லையா, அதனால அவங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த கிளாஸ் என்ன, நம்ம மந்திரத்தையும் கத்துக்கிட்டாச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி ரெடி பண்ணணுங்கிற மருந்தையும் கத்துக்கிட்டாச்சு, அது போக நம்ம உருவம் மாறணும் இல்லையா, அதுதானே மெயின் ஃபேக்ட். எப்படி உருவம் மாறுறது, ஒரு இடத்துக்கு வந்து எப்படி நம்ம இருக்கிற மாதிரியே தெரியாம மாய போர்வை மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருந்துச்சா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கிஃப் அண்ட் டோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப ஜாலியா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்களாம். அடுத்த நாள் என்னாச்சு, இப்படி கிளாஸ் போயிட்டே இருந்துச்சு. அவங்க ஸ்கூல் பக்கத்துலயே ஒரு அழகான பிரிட்ஜ் இருந்துச்சா, அந்த பிரிட்ஜ்ல தான் எல்லாருமே அவங்க ஸ்கூலை சுத்தி போயிட்டு வர்ற மாதிரி இருக்குமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சுத்தி போயிட்டு வந்தாங்களாம். இந்த வாட்டர் டீம் மட்டும் எப்பொழுதுமே அவங்களுக்கு வாட்டர்ல ஸ்ட்ரென்த் அதிகம் இல்லையா, அதனால அவங்க எப்பொழுதும் டீப் ஃபாரஸ்ட்ல உள்ள ரிவரை செலக்ட் பண்ணி அவங்க எப்பொழுதும் அங்கதான் போய் முடிவு பண்ணுவாங்களாம் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம இவங்க அடிக்கடி இங்க வந்து போறனால இவங்களோட மேஜிக்கல் வாண்ட்ஸ் மந்திரத்தை வச்சு இங்க அழகான ஒரு வீடெல்லாம் ரெடி பண்ணாங்களாம். அந்த வீடு வந்து யாருக்குமே தெரியாது, அது ஒரு ஹேங்கிங் வீடு, இவங்க இங்க வந்து உட்கார்ந்து டிசைட் பண்றதுக்காக ரெடி பண்ண வீடு. அதுக்கப்புறம் ஏர் டீம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே பறக்கிறது தான், பறவையோட சேர்ந்து ஜாலியா பறந்தாங்க. இப்படி ஒவ்வொரு டீமும் அவங்களோட திறமையை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம என்னென்னலாம் கத்துக்கணும், நம்மளோட திறமைய கண்டிப்பா நம்ம வெளிப்படுத்தியே ஆகணும் அதுக்கு ஏத்தாப்புல சிச்சுவேஷன் வரும்போது. இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். மேஜிக் எப்ப ஒர்க் ஆகும், டீமா ஒர்க் பண்ணாதான் மேஜிக் ஒர்க் ஆகும். ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.